வெல்கம் பேக் டு திஸ் கோர்ஸ். இந்நேரம் எல்லாரும் பைத்தான் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அண்ட் ஐடிஇ வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, பைச்சான் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இந்நேரம் எல்லாரும் செட்டில் ஆகிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நோட்ஸ் எடுக்க பேப்பர் அண்ட் பென் எடுத்துக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்க்க போகிறோம். நான் இனிமேல் உங்களை வந்து டெக்கீஸ் அப்படின்னு வந்து கூப்பிடலான் இருக்கேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். print function, so which is நம்ம ஏதாச்சும் ஒன்று அவுட்புட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த print ஃபங்க்ஷனை தான் வந்து டைப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ லைக் இந்த இடத்துல 2 parentheses வரும். ஸோ இதை வந்து நம்ம parentheses அப்படின்னு வந்து சொல்லுவோம். சாரி, இதை வந்து நம்ம கொட்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் எல்லாருமே உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு தான் வந்து டைப் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் அதையே டைப் பண்ணுறேன்னா டைப் பண்ணலாம். இல்லை நான் புதுசாக ஏதாச்சும் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா உங்கள் நேமை டைப் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் என்ன ஷோ ஆகும் அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று அவுட்புட் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணி இந்த பேரந்தசிஸ் வந்து ஒரு தாட்டி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து லைக் இந்த கொட்டேஷன் வந்து ஆட் பண்ணிட்டு இப்போ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ரன் கோட் அப்படின்னு கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ண உங்களுக்கு நீங்கள் இந்த பேரந்தஸ்குள்ளே இந்த கொட்டேஷனுக்குள்ளே என்ன டைப் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு அவுட்புட்டாக ஷோ ஆகும். ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஃபினிஷ்டு வித் எக்ஸிட் கோட் 0 அப்படின்னு வந்துச்சுன்னா தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணது கரெக்டாக இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ ஒரே நிமிஷம். அண்ட் வந்து இப்படியும் நீங்கள் வந்து கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கோடில் இருக்குது, ஸோ கரெக்டாக தான் இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்து கரண்ட் ஃபைல் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பாஸ் பட்டன் மாதிரி இருக்குல்ல, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ ரன் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. இப்படியும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணியும் ரன் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இங்கே போய்ட்டு வந்து ரன் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செட்டிங்ஸில் போய்ட்டு இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்ஸ் அகேன் ஸோ நான் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு லைக் அப்பியரன்ஸ் டார்க்கில் இருக்குது, நான் வந்து ஹை கான்ட்ராஸ்ட் லைட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ ஒயிட்டாக இருக்கனால அந்த கான்செப்ட் வந்து அந்த 100 days ஆஃப் கோடிங் பைத்தன் வந்து பிளாக்கில் இருக்கட்டும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு ஒயிட்டில் இருக்கட்டும். ஸோ இதுவுமே நமக்கு வந்து ஒரு சில கலர் வந்து தெரியல. ஸோ நான் வந்து மறுபடியும் வந்து அப்பியரன்ஸில் போயிட்டு லைட் வித் ஹெடர் கலர்ஸ் அப்படின்னு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு ஓகேவாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். பேரந்தீஸில் ஒன்றை வந்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே இந்த ஐடிஇ பைச்சாம் வந்து சொல்லும், இந்த ரெட் கலரில் உங்களுக்கு ஷோ ஆகுதா. ஸோ இது வந்து நம்ம ஏதோ ஒன்று விட்டுட்டோம் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். ஸோ இதை ரன் பண்ணுறேன். நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ் எரர் அப்படின்னு வந்து ஷோ ஆகும். ஸோ சின்டெக்ஸ் எரர்னால் வேறு ஒன்றும் இல்லை, பைத்தானில் ஒரு சில ரூலெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக் ரூல், ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணணும் அப்படின்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ். அது மாதிரி பைத்தானில் இதெல்லாம் வந்து பேசிக் ரூல்ஸ். இந்த பேரந்தசிஸ்குள்ளே இதை டைப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி நீங்கள் ஏதாச்சும் பண்ணலன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும், சின்டெக்ஸ் எரர் அப்படின்னு வந்து ஷோ ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இதை வந்து டைப் பண்ணிட்டு நம்ம இந்த ஒரு பேரந்தசிஸ் வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மொத்த கோடை வந்து நமக்கு வந்து ரெட் கலர் சிம்பிள் காமிக்குது. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சின்டெக்ஸ் எரர். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் எதுவுமே இந்த பேரந்தசிஸ்குள்ளே நீங்கள் என்ட்ரு பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பிளாங்காக வந்து ஒரு அவுட்புட் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து லைக் ப்ராசஸ் ஃபினிஷ்டு எக்ஸிட் கோட் 0 அப்படின்னு வந்துருச்சு. இந்த இடத்துல எனக்கு பிளாங்காக ஷோ ஆகுது. இல்லை நான் இன்னொரு பிரிண்ட்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலும் நான் இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 லைனில் வந்து பிளாங்காக வந்து ஷோ ஆகுது. நான் இன்னொன்று ரன் பண்ணுறேன் லைக் பிரிண்ட் அப்படின்னாலும் எனக்கு லைக் அந்த ப்ராசஸ் ஃபினிஷ்டு வித் எக்ஸிட் கோட் 0 அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி வரும் பாருங்கள். ஸோ கீழே தள்ளி வந்துருச்சா, விச் மீன்ஸ் 3 பிளாங்க் லைன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோமோ அது நமக்கு அவுட்புட்டாக ஷோ ஆகும். ஐ ஹோப் நீங்கள் இனிமேல் எல்லோரும் ஓனாக நோட்ஸ் எடுக்கணும். விச் மீன்ஸ் நீங்களாம் ஓனாக நோட்ஸ் எடுக்கும் போது தான் நீங்கள் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ டெய்லி நீங்கள் ஏதாச்சும் ஒரு லெசன் பார்த்தீங்கன்னா, லைக் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு நோட்டில் வந்து ரெகுலராக வந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டே வாங்க. ஸோ இதை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அண்ட் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு எக்ஸசைஸ் காத்துட்ருக்கு. ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Praveen.